இன்னைக்கு எக் பிளான்ட் வச்சு தான் வந்து ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்தியன் ஸ்டோர்லாம் போனா நம்ம ஊர் கத்திரிக்காய் அங்க கிடைக்கும். அதே மாதிரி வாலா இருக்கும், நார்மல் கத்திரிக்காய் இருக்கும், பச்சை கத்திரிக்காய் இந்த மாரிலாம் கிடைக்கும். பட் இந்த மாரி பெரிய எக் பிளான்ட்லாம் வந்து ஃபாரின் ஸ்டோர்ல தான் இருக்கும். நான் அது வந்து வால்மார்ட்ல தான் வாங்குனேன். இங்க இந்த மாரி பெருசு பெருசா தான் இருக்கும். நம்ம அப்படியே குக் பண்ண முடியாது. பட் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நமக்கு கம்மியா தான் இருக்கும். நம்ம ஊர்ல செய்ற வர கத்திரிக்காய் டேஸ்ட்லாம் வந்து இங்க வராது. கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியா இருக்க மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பர்னர் ஸ்டவ்வா இருந்தா ஈஸியா வந்து நம்ம இத பர்ன் பண்ணி, பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இங்க வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் இந்த மாரி தான் இருக்கறனால வந்து, இது வந்து நான் அவன்ல தான் வச்சு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு எக் பிளான்ட்ட வந்து 4 சைட் கட் பண்ட்டு, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அந்த கேப்ல வச்சுட்டு, அது வந்து ஈஸியா குக் ஆகுறதுக்கு வந்து நமக்கு நல்லா யூஸா இருக்கும். அதனால அந்த மாரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாரி வச்சிருக்கேன். அது கூடவே 2 தக்காளியும் வந்து பின்னாடி பக்கம் கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அவன்ல வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வச்சிருந்தா போதும். நல்லாவே அது வந்து நல்லா குக் ஆயி வந்துரும். இப்போ வந்து நம்ம அத அப்படியே பீல் பண்ணி எடுத்தா வந்து ஈஸியா மேல இருக்க தோலெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும். இத வந்து நான் நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அவன்ல தான் வச்சு பண்ணணும்னு கிடையாது. நம்ம வீட்ல நார்மல் பர்னர் அடுப்பு இருந்தாவே அது மேல வச்சே பண்ணிக்கலாம். பட் இங்க இல்ல அப்படிங்கிறதுனால நான் அவன்ல வந்து ட்ரை பண்ணேன். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் வந்து ஒரு பேன்ல வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டுட்டு, வெங்காயம், கருவேப்பில, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு, தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு, நம்ம மசிச்சு வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு, இந்த மசிச்சு வச்சிருக்க கத்திரிக்காய வந்து நம்ம இதில ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல குக் பண்ணாவே போதும். ஈஸியா ரெடி ஆயிடும். டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னேன்னா, நம்ம ஊர்ல கிடைக்கிற டேஸ்ட்லாம் இங்க கிடைக்காது. பட் இருந்தாலும் வந்து டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட. ஏன்னா இந்தியன் ஸ்டோர்ல நெறைய டைம் கத்திரிக்காய் வாங்கி செஞ்சிருக்கேன். சம்டைம்ஸ் டேஸ்ட்டே வராது. பட் இந்த மாரி செய்யும்போது அந்த பர்ன் ஆன டேஸ்ட்டோட சேர்த்து ரொம்பவே நல்லாவே இருந்தது.